பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படியோ மழை வந்துக்கிட்டே இருக்குது, ஆனாலும் கூட நாங்கள் வந்து உட்காந்து உபவாச ஜபத்தில் நாங்கள் பைபிள் ஸ்டடி கற்றுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு 16வது நாள். நம்ம எந்த புக்கு பார்க்க போகிறோம்? நீதிமொழிகள் பார்க்குறோம். நீதிமொழிகள் பார்க்குறோம், சரியா? இப்போ நீதிமொழிகள்னா நமக்கு என்ன தோணுது? நீதிமொழிகள்னா என்ன தோணுது? அன்றாடம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நீதி போதனைகள் இந்த புக்கில் நிறைஞ்சிருக்கு, அப்படி தானே? நீதி போதனைகள் நிறைஞ்சிருக்கு. சின்ன பிள்ளைல நம்ம ஸ்கூலுக்கு போகும்பொழுது நமக்கு ஒரு சின்ன பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லப்பட்டு கீழே என்ன போட்டிருக்கோம்? இந்த கதையில் உள்ள நீதி என்ன அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த முழு கதைக்கும் ஒரு வரியிலேயே நமக்கு தெரிஞ்சிரும், நீதி என்னன்னு தெரிஞ்சிரும். அந்த மாதிரி நீதி போதனைகளை ஆண்டவர் இந்த புக்கில் நமக்கு கொடுத்துருக்காரு. சரி, நீதிமொழின்னா நம்ம யாரை நினைக்கிறோம்? சங்கீதம்னா தாவீது ஞாபகத்துக்கு வந்தார், சாலமோனை நினைக்கிறோம். இது முழுவதும் அவர் எழுதலை, அவர் எழுதலை. பெரும்பகுதி சாலமோனால் எழுதப்பட்டிருந்தாலும் அவரை தவிர்த்து அவரோடு கூட இருந்த ஞானிகளும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எசேக்கியேல் ராஜாவின் மனிதர்கள் தொகுத்து எழுதின சாலமோனின் வார்த்தைகள்னு ஒன்று இருக்கும். 25:1. அப்போ அது தொகுத்து எழுதின வார்த்தைகள், அது ஒரு நீதிமொழிகள் இருக்கு. அடுத்து 30:1 யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்பவனுடைய நீதிமொழிகளும்னு இருக்கு. 30:1 நீதிமொழிகள்ல ஆகூருங்கிறவரை எழுதியிருக்காரு. அடுத்து ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வார்த்தைகள், அது 31:1 இருக்கு. முதல்ல 25:1, 30:1, 31:1, 3 பேர் சம்மந்தப்பட்டது இங்கே இருக்கு. நீதிமொழிகளை நம்ம எப்படியெல்லாம் பார்க்குறோம்? பல்வேறு நிலையில் நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கலாம். தலைப்புக்கு கீழே நீதிமொழிகள்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது நீதிமான். நீதிமானுக்கு அகெயின்ஸ்டாக வர்றது துன்மார்க்கர்கள், அந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா? நிறைய வாசிக்கும் பொழுது நீதிமான், துன்மார்க்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பேறியை பற்றி போட்டிருக்கோம், மதுபான பிரியனை பற்றி போட்டிருக்கோம், மூடனை பற்றி போட்டிருக்கோம், ஞானமுள்ள இங்கே யாருன்னு போட்டிருக்கோம், அப்படி தானே? அறிவில்லாதவங்க யாருன்னு சொல்லி போட்டிருக்கோம், குணசாலியான ஸ்திரீயை பற்றி போட்டிருக்கோம், அந்த ஸ்திரீ யாருன்னு பற்றி போட்டிருக்கோம். இப்படி பல்வேறு தலைப்புகளில் நீதிமொழிகளை நம்ம எடுத்து ஆராய்ந்து பார்க்கலாம், சரியா? நீதிமொழி புக்கில் 1:7 தான் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த வசனம் தான் நீதிமொழி புத்தகத்தின் திறவுகோல். இந்த வசனம் தான் நீதிமொழி 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லப்பட்ட வார்த்தை தான் நீதிமொழி புத்தகத்தின் திறவுகோல், சாவி. இந்த சாவியை வச்சு தான் என்ன செய்யணும்? அந்த புக்கை திறக்கணும். திறந்தா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நம்ம நீதி அப்படின்னா கிறிஸ்துவே நீதின்னு நமக்கு தெரியும். அதே போல ஞானம் யாருனாலும் அதுவும் கிறிஸ்து தான், அப்படி தானே? அப்போ நீதி அப்படின்னா ஏற்புடைய அல்லது சரியானன்னு அர்த்தம். நீதிங்கிறதுக்கு ஏற்புடைய அல்லது சரியான மொழிகள், ஏற்புடைய எல்லாராலும் ஏற்றுக்கொள்கிற மொழி, ஏற்புடைய மொழிகள் அல்லது சரியான மொழிகள், சரியா? அப்படி பார்க்கணும். ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் சரியான நபரை, ரைட்யூஸ் பர்சனாக பார்க்கப்பட்டவர் இயேசு. நீதியாக பார்க்கப்பட்டவர் அவர் மட்டும்தான். 613 கட்டளைகளையும் அவர் ஒருவராலே நிறைவேற்ற முடிந்தது. அதனால அவர் நீதியாக பார்க்கப்பட்டார். ரைட்யூஸ் பர்சன், சரியான நபர், ஏற்புடைய நபர். பிதாவுக்கு இயேசு அவர் கண்களில் ஏற்புடைய நபர், சரியான நபர். அப்போ இந்த நீதிங்கிற இடத்துல நம்ம ஏற்புடைய மொழிகள், சரியான மொழிகள்னு சொல்லி நம்ம போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி 28வது அதிகாரம் 13வது வசனம், நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான் ஆண்டவர்கிட்ட. அப்போ இங்கேயே இவரும் ஒரு தீர்க்கதரிசி தானே. இது வந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு அனுபவம். என்னது தெரியுமா? புதிய ஏற்பாட்டு அனுபவம் என்னது? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒருத்தன் பெற்றுக்கிட்டான்னா நித்திய வாழ்வையும் அடைய முடியும், ஆண்டவர்கிட்ட இருந்து இரக்கத்தை பெற முடியும். இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவைக்கு வந்தாரு தானே, நமக்காக, நம்ம பாவத்துக்காக தானே. அப்ப பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு கிடைச்சதில்ல. நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன்னா அவர் எனக்கு பாவ மன்னிப்புக்கு, நான் இப்போ அறிக்கை செய்து அதை விட்டுட்டேன்னா அவர் என்ன பாவத்தை மன்னிச்சிருவாரு. பாவத்தை மன்னிச்சா நான் பரலோகம் போவேன், நித்திய வாழ்வுக்கு போவேன், எனக்கு இரக்கம் கிடைக்குங்கிறது புதிய ஏற்பாட்டின் அனுபவம். அதை குறித்து சாலமோன் இங்க எழுதியிருக்காரு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், சொல்லி தன்னை விட்டு விடுகிறவன் அவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு அனுபவத்தை இந்த சாலமோன் இங்கே எழுதி வச்சிருக்காரு. அவரும் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்து இதை நம்ம எப்படி பிரித்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, 1 இருந்து 24 வரைக்கும் 4 பகுதியாக நம்ம பிரித்து படிக்கலாம். நீதிமொழிகளை 4 பகுதியாக பிரித்து படிக்கலாம். 1 இருந்து 24 வரைக்கும் சாலமோன் எழுதின நீதிமொழிகள். அது மட்டும் இல்லை, ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஞானிகளின் வார்த்தைகள்னு இருக்கும். அப்போ அவர் கூட இவங்கெல்லாம் ஞானிகள், ஞானவான்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் இடையில எழுதி அதை இவர் தொகுத்து எழுதின மாதிரி. அதே சமயம் அவரும் நிறைய எழுதியிருக்காரு 1 இருந்து 24 வரைக்கும். சரியா? அடுத்து 1 ராஜாக்கள் 4:32 குறிச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 4:32, 429வது பக்கம். சாலமோன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், 1005 பாட்டுகள் பாடினான்னு இருக்கு. 429வது பக்கம் 1 ராஜாக்கள் 4:32. ஏன்னா சாலமோன் ராஜா இல்லையா, அவர் 3000 நீதிமொழிகளை சொன்னாராம். 1005 பாட்டுகள் பாடினாராம். அங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த வசனத்திலும் பலவற்றை தேர்ந்தெடுத்து எழுதி வைத்தான் என்று பிரசங்கி 12:9 நமக்கு சொல்லுது. அதுல இருந்து எடுத்து நீதிமொழிகளை எழுதினார்னு சொல்லி பிரசங்கி 12:9 நமக்கு சொல்லுது. அந்த 3000 பாடல்கள்ல இருந்து, அந்த நீதிமொழிகள்ல இருந்து தேர்ந்தெடுத்து எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி பிரசங்கி 12:9 நமக்கு சொல்லுது. ரைட். இப்போ 1 இருந்து 24 வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். சரியா? 25 இருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்கும் 5 அதிகாரம், 25 இருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா? 25:1 எசேக்கியா ராஜாவின் மனிதர்கள் அவர்களால் தொகுத்து எழுதப்பட்ட சாலமோனின் வார்த்தைகள் இந்த பகுதியில் இருக்கு. இவங்கெல்லாம் எசேக்கியா ராஜாவின் அரண்மனையில் இருந்தவங்க. இவங்க சாலமோனோட நீதிமொழிகளான வார்த்தைகளை எடுத்து தொகுத்து எழுதியிருக்காங்க. அது 5 அதிகாரத்தில் 25 இருந்து 29 வரைக்கும் இருக்கு. நம்ம படிக்கும் பொழுது இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும். சரியா? அடுத்து 30வது அதிகாரம். இது 30ஆம் அதிகாரம் 30:1 யாக்கேரின் குமாரனாகிய ஆக்கூரின் நீதிமொழிகள். இந்த ஆக்கூர் யாருன்னு சொல்லி தெளிவான விளக்கம் எதுவும் இல்லை. ஆக்கூர் யாருன்னு இல்லை. இவர் 30:4 தேவனுடைய மகிமையை குறித்து நல்லா எழுதியிருப்பார். காற்றை தன் கையில் அடக்கி பிடித்தவன் யார் அப்படி சொல்லி தேவனை உயர்த்தி மகிமையை கனத்தை கொடுத்து வெயிட்டா பேசியிருப்பாரு 4வது வசனத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 இருந்து 28வது வசனம் வரைக்கும் அவர் படைத்த விலங்குகளும் அவர் படைத்த ஊரும் பிராணிகளை கொண்டே தேவனுடைய அனந்த ஞானத்தை விளங்க பண்ணியிருப்பார். காக்கை குருவிகளுக்கும் சொல்லி பேசியிருப்பார். அப்போ தேவனுடைய அனந்த ஞானம் அதுகளுக்கும் எப்படி இது பண்ணியிருக்காருன்னு சொல்லி இதை பேசியிருப்பார். இந்த அதிகாரம் 1 அவர் பண்ணியிருக்கார். 31வது சாப்டர் ஒரு தாய் தன் மகனுக்கு உரைத்த நீதிமொழி. ஒரு தாய் தன் மகனுக்கு உரைத்த நீதிமொழி. அந்த அவர் பேர் அவர் ராஜான்னு போட்டிருக்கு, லேமுவேல்னு போட்டிருக்கு. ஆனால் இவர் மூல மொழியில பார்த்தா இவருக்கு பேசப்பட்டதெல்லாம் அராமிக் வார்த்தை, அராமிய வார்த்தை பேசுனதுனால இவர் இஸ்ரவேல் ராஜா கிடையாது. கன்ஃபார்மா இஸ்ரவேல் ராஜா கிடையாது, வேற தேசத்து ராஜாவா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தாய்
கர்த்தருக்கு பயந்து தன் மகனை வளர்த்தவளா இருந்திருக்கணும். அதனால தான் தன்னுடைய மகன் ராஜாவாக இருந்தாலும் மதுபானம் குடிக்கிறவனுக்கு என்ன மோசமான நிலைமை ஏற்படும். குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருக்கணும், அவளை கண்டுபிடிக்கிறது எப்படி, அவ யாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அந்த ராஜாவுக்கு நீதிமொழிகளா சொல்ற வார்த்தை 31வது அதிகாரம். சரியா? இதை தான் நம்ம பார்க்குறோம். உலகத்துல உயர்ந்த தட்டில் இருக்கிற மக்கள், அதாவது கை வசதியாக இருக்கிற மக்களும் இருக்கலாம், நடுத்தர மிடில் கிளாஸ் பீப்புளும் இருக்கலாம், கீழே இருக்கிறவங்களும் இருக்கலாம், வசதி இல்லாதவங்களும் இருக்கலாம். எல்லா தரத்து மக்களுக்கும் தேவையான வார்த்தை நீதி போதனையாக நீதிமொழிகள்ல இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாருமே பார்க்கலாம், அவங்களுக்கு தானே இருக்கு, நமக்கு இல்லையேன்னு இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும், அதாவது 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப அந்த ஞானத்தை ஆண்டவர் இங்க ஆள் தத்துவமா கொடுக்கிறார். ஆள் மாதிரி பேசியிருப்பார், ஒரு பெண்ணு மாதிரி அந்த மாதிரி பேசியிருப்பார். ஏன்னா யோவான்ல பார்த்தீங்கன்னா வார்த்தைய ஆள் மாதிரி பேசியிருப்பாங்க, வார்த்தைய ஆள் மாதிரி பேசியிருப்பாங்க. இயேசு வார்த்தையா வந்தார்ல, ஆள் மாதிரி பேசியிருப்பாங்க. இங்க வந்து ஞானத்தை ஆள் மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த ஞானம் வந்து நீதிமொழிகள் படிக்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வரணும், படைப்புலையும் அந்த ஞானம் இருக்கு. வசனம் வேணா நீங்க எழுதுன்னா எழுதிக்கோங்க, வீட்டில் போய் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 19, 20 ஞானமானது படைப்பில் காணப்படுகிறது. 8ஆம் அதிகாரம் 22 இருந்து 31 வரைக்கும் பூமி படைக்கப்பட்ட அந்த உயிரியல் வாழ்வு 3:19 ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஞானம் எப்படி இங்க வெளிப்படுதுன்னா 8:35 ஆவிக்குரிய வாழ்வுக்கு. நீதி வாழ்வுக்கும் சன்மார்க்கத்துக்கும் 8ஆம் அதிகாரத்துல 8:9 நீதி வாழ்வுக்கும் சன்மார்க்கமா வாழ்றதுக்கும் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். சரியா? ஞானத்தை கண்டடைகிறதுக்கு தேடுவோர் கண்டடைய 2ஆம் அதிகாரம் 1 to 10 வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிகாரம் 1 to 10 வரைக்கும், 3ஆம் அதிகாரம் 13 to 18 வரைக்கும், 4ஆம் அதிகாரம் 7 to 9 வரைக்கும், 8ஆம் அதிகாரம் 35, 36. நீதிமொழிகளை எழுதினது சாலமோன்னு சொல்றோம்ல. லூக்கா 11:31 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. புதிய ஏற்பாட்டுல நீதிமொழிகளை ஞானத்தை எழுதினது சாலமோன், ரைட்டு. லூக்கா 11:31 பெரியவர். அப்ப இங்க சாலமோனிலும் பெரியவர் இயேசு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு இல்லையா, அதனால அவர் அங்க நீதிமொழிகளை எழுதினாரு. ஆனா இயேசு நமக்காக சிலுவையில வந்தாரு, என் பாவத்துக்காக மரித்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, நித்திய வாழ்வு அதனால எனக்கு அருளினாரு, அவர் உயிர் தெழுந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. அப்ப சாலமோனிலும் பெரியவர் இயேசு. ஹல்லேலூயா. வேதத்துல எங்க யாரை போய் பார்த்தாலும், சாலமோனை போய் பார்த்தாலும் சரி, சாமுவேலை போய் பார்த்தாலும் சரி, தாவீது ராஜாவை பார்த்தாலும் சரி, நோவாவை பார்த்தாலும் சரி, எதை எங்க பார்த்தாலும் கடைசியில் நாம் பார்க்க தேடி ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அங்கே நமக்கு என்ன சொல்கிறார் என்று பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. நம்ம பலத்தை தான் எடுத்துக்கிட முடியும், பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இயேசுவிடத்தில் பலவீனம் இருந்ததா? இல்ல. ஒன்லி அவர்கிட்ட வல்லமை, வார்த்தை, செய்கையா வெளிப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அவர். சிக்கல்ல யாரெல்லாம் கட்டில ஒட்டி கிடக்குறாங்களோ, சிக்குண்டு கிடக்காங்களோ, அவங்களெல்லாம் விடுதலை பண்ணும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம குலதெய்வமா கொண்டிருக்கோம். எவ்வளவு ஒரு பாக்கியவானா நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா. சாலமோனிலும் அவர் பெரியவர். சரியா? சரி, இப்போ இன்னொன்னு பார்க்கலாம்.
ஞானம் என்பது யாருன்னு பார்க்கணும். ஏன்னா கர்த்தருக்கு நீதிமொழிகள் புக்கோட கீ, சாவி அதை வச்சு தான் திறக்கணும்னு சொல்லியாச்சு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ அந்த ஞானத்தின் ஆரம்பம் அதான் ஸ்டார்ட்டுன்னா, நீதிமொழிகளை நம்மளுக்குள்ள எடுக்கணும்னா ஞானம் நமக்குள்ள ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அந்த ஞானம் யாருன்னு பார்க்கணும். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார். அப்போ கிறிஸ்து நமக்கு ஞானம். ஹல்லேலூயா. ஞானம் அப்படின்னாலே கிறிஸ்து தான் நமக்கு ஞானமானார். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 10:1-4 வரைக்கும் எழுதிக்கோங்க. அவரே நமக்கு ஞான கன்மலை. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:1-4 வரைக்கும் அவரே நமக்கு ஞான கன்மலை. ஏன் அந்த ஞானம்னு சொல்றோன்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகள், அந்த போதனைகள் கண்மலையா இருக்கு. மணல் மேல கட்டுகிற வீடு என்ன செய்யும்? இடிஞ்சு போயிரும். ஆனா வார்த்தைகள் மேல கட்டுற வீடு இடியாது. அப்ப அந்த கண்மலை, அந்த ராக்கு, ஞானமுள்ள கண்மலை அவர் மேல, அந்த வார்த்தையின் மேல நம்ம கட்டப்பட்டமானால் ஒரு நாள் உடைஞ்சு போக மாட்டோம். ஹல்லேலூயா. மலையில் மேல இருக்கிற பட்டணம் மறைஞ்சா இருக்கும், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஞான கல்மலை மேல கட்டி வைக்கிறாரு, அப்படித்தானே? சரி, இன்னைக்கு அந்த ஒருவர் ஞானத்துல நான் குறைவா இருக்கிறேன், ஞானம் அவரு தானே தெரிஞ்சு போச்சு. நான் ஞானத்துல குறைவா இருந்தா நான் யாருக்கிட்ட கேட்கணும்? சம்பூர பரத்திலிருந்து கொடுக்கிறேன், அதுதான் மெயின். பரத்திலிருந்து கொடுக்கிற, சம்பூர்ணமா கொடுக்கிற அவர்கிட்ட தான் நான் கேட்கணும். உலகத்துல உள்ளவங்ககிட்ட போய் ஞானத்தை நான் கத்துக்கிட்டேன், இந்த டிராமா பார்த்தேன் அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது, இந்த சினிமா பார்த்தேன் இதுல இருந்து எனக்கு இது புரிஞ்சது, இதெல்லாம் உலகம். சரியா? அப்போ எனக்கு ஞானம் குறைவா இருந்தா நான் ஞானமாகிய கிறிஸ்துவிட்ட போய் ஞானத்தை கேட்கணும், அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்ப நான் எப்படி முதல்ல நான் கண்டடையணும்? ஞானத்தை கண்டடைஞ்சாதானே அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் நான் கேட்க முடியும். அப்ப கண்டடைகிறதுக்கு வசனம் நீதிமொழிகள் 3:13. முதல்ல கண்டடையணும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் அப்போ ஞானத்தை கண்டடைகிறவன் என்னவாகுவானா? பாக்கியவான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆண்டவரை முதல்ல நான் கண்டடையணும். சரியா? அடுத்து ஞானத்தை அவர்கிட்ட தான் நான் கேட்கணும், உலகத்திட்ட இருந்து கேட்கக்கூடாது. ஞானத்தை ஏன் அவர்கிட்ட இருந்து நான் கேட்குறேன்? ஞானத்தை ஏன் அவர்கிட்ட இருந்து நான் கேட்கணும்? கொலைசியர் 2:3 பாருங்க. 274வது பக்கம். 274வது பொக்கிஷம். அப்ப ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு? இயேசுக்குள்ள என்ன இருக்கு? ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் நிறைஞ்சு இருக்கு. அப்ப நான் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர்கிட்ட கேட்காம நான் உலகத்திட்ட போய் கேட்டேன்னா என்னத்தை வாங்கிட்டு வருவேன்னு நமக்கு தெரியணும்ல. உலகத்திட்ட போய் ஒரு ஞானத்தை கத்துக்கிட்டேன்னு பெருமையா சொல்றோம் பாருங்களேன், என்னத்தை வாங்கியிருப்போம் தெரியுமா? உலகத்துக்கிட்ட கேட்டா அதுக்கு வசனம் இருக்கு. யாக்கோபு 313ஆம் அதிகாரம் பக்கம் எடுத்துக்கோங்க. யாக்கோபு 313வது பக்கம் 3ஆம் அதிகாரம் 14-15. அந்த 14ல இருந்து அதாவது உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இதுதான் அது உலகத்துக்குரியது. எப்படி? இருதயம் நிறைய நான் ஒருத்தர் மேல கசப்பை வச்சுக்கிட்டு நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேங்க, நான் பக்தி வைராக்கியமா இருக்கேன்னு சத்தியத்துக்கு மீறி பொய் சொல்லாதீங்க ஆண்டவர் சொல்றார். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் வைராக்கியமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டுறாங்க, ஆனா இருதயத்துக்குள்ள ஒருத்தர் மேல கசப்பு, கோபம், இருமாப்பு, அவங்கள கீழே பார்க்கறது. அப்படி பார்த்தா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கவே முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் மனசுல இருந்தா சத்தியத்துக்கு விரோதமா நான் பக்தி வைராக்கியமா இருக்கேன்னு
சொல்லக்கூடாது. அப்ப சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இந்த மாதிரி கசப்ப மனசுல வச்சிருந்தா பெருமை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு கிறிஸ்தவ, என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் என்ன சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் கிடையாது. ஜோதிகளின் பிதாவில் இடத்தில் இருந்து வருகிற ஞானம் இது கிடையாது. லௌகீக சம்பந்தமானது, உலகத்திற்குரியதும் ஜென்ம சுவாவத்திற்குரிய, பிறப்பிலேயே நம்ம ஜென்ம சுவாவம் எடுத்து வந்திருப்போம் பாருங்க பாவத்தோட. பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. பேய்ன்னு சொல்றோம் பாருங்க, அந்த பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்க இருக்கோ அங்க கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டுன்னு சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு உலகத்துல இருந்து ஞானம் வரக்கூடாது, நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், இதை பார்த்தேன், அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேனோ இல்ல. எங்க இருந்து வரணும் தெரியுமா? எனக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானமோ 17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், குறிச்சுக்கோங்க, சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும், நற்கனிகளாலும் நிறைந்ததாய், பட்சபாதம் இல்லதாகவும், மாயமற்றதாகவும் இருக்கிறது. 7 விஷயம் அங்க இருக்கு, மனப்பாடம் பண்ணிக்கிடணும். பரத்திலிருந்து நமக்கு ஞானம் வந்தா இந்த குணங்கள் நம்மகிட்ட இருக்கும், இப்படி இருப்போம். கடைசியில இந்த குணங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம எப்படி செயல்படுவோம் தெரியுமா? நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியான கனியானது சமாதானம். ஒரு வீட்டுக்கு போறோம், சண்டை வரக்கூடாதுன்னா இவங்க முதல்ல கலகக்காரங்களா இருக்கக்கூடாது, குணத்துல சண்டை இழுத்து விடுற குணம் இருக்கக்கூடாது. நீதியின் கனி அதுதான். இவங்களுக்குள்ள சமாதானம் இருந்தால் நிச்சயமா போற இடத்துல சமாதானத்தை விதைப்பாங்க. அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அப்படிதானே? ரைட், சரி. இப்போ 7 விஷயங்களை இங்க நம்ம பார்த்திருக்கோம். 7 விஷயங்களை பார்த்திருக்கோம். நீதிமொழிகள் 9:1 பாருங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் 7 பாத்தீங்களா? இப்ப யாக்கோபுல பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள் எப்படி ஞான போதனையை நமக்கு தருகிறதோ, புதிய ஏற்பாட்டுல இப்ப யாக்கோபு பார்த்தோம் இல்லையா? யாக்கோபுல அது நமக்கு ஞான போதனையை தருகிற புக்கு. புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு, பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள். அங்க 7 பார்த்துட்டு வந்தோமா, விஷயங்களை பார்த்தோமா? இப்போ இங்க சொல்றாரு, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து அப்படின்னு சொல்லுதுல. அப்ப 7 விஷயங்களை இப்ப பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்ப இங்கேயும் ஒரு 7 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அப்படியே முந்தின அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம் 12-14. ஞானமாகிய நான் எங்க மனுஷனா உருவம்னு சொன்னல. 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல ஞானத்துக்கு ஆள் தத்துவம் உண்டு, ஒரு ஆள் மாதிரி பேசுவார். அப்ப இங்க ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி, ஒண்ணு வந்துருச்சா? நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். 2வது அறிவு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்ப. இங்க வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். இதை விட்டுருங்க. 3 ஆலோசனை 4, மெய்ஞானம் 5, என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. 7 விஷயம் இருக்கா? 7 விஷயம் இருக்கா அதுல? ஆலோசனை, மெய்ஞானம், புத்தி, வல்லமை, அது வரைக்கும் இருக்கு. சரியா? விவேகம், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆலோசனை, இப்படி 7 விஷயம் இருக்கு. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஞானம் தன் வீட்டை கட்டி. இது 7 தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது. பின்னாடி வெளிப்படுத்துதல்ல 7 வகையான சபைகள் பார்த்தோமா? 7 வகையான சபைகள் பார்த்தோமா? அப்படித்தானே? பார்த்தோம் தானே? சபையை பார்த்தோம்ல. அப்போ 7 வகையான தூண் எதுக்கு சொல்லப்படுதுன்னா, அப்போ வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தூண் இருக்கும் அந்த வீட்டுக்குன்னு சொன்னா, 1 2 3 ரைட் சைட்ல, 1 2 3 லெஃப்ட் சைட்ல வரணும். ரைட்டு. இதை தாங்கிறதுக்கு ஒண்ணு இந்த இருக்கா? 7 தூண். இதுதான். ஹல்லேலூயா. இப்படித்தான் கெட்டுவாங்க, இப்படித்தான் கெட்டுவாங்க. இதுல 7 தூண்ல எது ஸ்ட்ராங்கு? இதுதான் ஸ்ட்ராங், தாங்கி நிக்க கூடியது இதுதான். அந்த 7 தூண் அவர் சொல்றார், பேர்த்து எடுக்கப்பட்ட அந்த கல், சித்திரம் தீர்த்துன்னு சொல்லி இருக்கு இல்லையா?
அது எந்த விஷயத்தை நமக்கு காட்டுது அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, என் வார்த்தைகள் மேல வீட்டை கெட்டு, அது ஒரு நாளும் ஒண்ணு இல்லாம போகாது, மண் வீடு மாதிரி இருக்காது. ஞானத்து மேல அந்த வீட்டை கெட்டுன்னு சொல்றாரு. இது இப்படி ஸ்ட்ராங்கா இது மேல கெட்ட சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கெட்டினது மட்டும் இல்ல, இப்ப அவர் சபையை கெட்டிக்கிட்டு இருக்காரா? அவர் இந்த சபைக்கு தலை யாரு? இயேசு. அந்த சபையாகிய தலையான இயேசு கிட்ட நம்மெல்லாம் அந்த சபையில ஒரு அங்கத்தினரா இருக்கோம். ஜீவ கற்களா இங்க உள்ள உட்கார்ந்துருக்கோம். இன்னொரு நாள் வரும் பாருங்க, புதிய எருசலேம் வரும்னு சொல்லியிருக்காரா? அதை நிர்மாணிப்பார்ல. அந்த புதிய எருசலேம் வருகிற அன்னைக்கு எடுங்க வெளிப்படுத்துதல். இப்போ இந்த வாரம் என்ன வாரம் நம்ம வசனம் படிக்க சொல்லியிருக்கோம்? ஜெயம் எத்தனாவது வசனம்? வெளிப்படுத்துதல்ல 3:12 எடுத்து வாசிங்க. புதிய எருசலேம்ல நம்மளை என்னவா ஆக்குவாருன்னு பாருங்க. இருங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். எந்த தூணு? இந்த தூணு. ஹல்லேலூயா. அந்த 7 தூண்களை குறித்து ஆண்டவர் பேசினது, ஜெயம் கொள்ளுகிறவன் யாரோ அவனை என் ஆலயத்துல புதிய எருசலேம்ல நான் உங்களை தூணாக்குவேன். ஆலயத்துக்கு தூணா தாங்கி நிக்கிறவங்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஞானத்தை குறித்து நம்மகிட்ட பேசியிருக்காரு பாருங்களா. இன்னும் ஒரு 2 வசனம். 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். பெறுவான் அவரை கண்டடைகிறவன். இப்ப கண்டடையணும்னு சொல்லியிருக்கோம்ல. கண்டடைகிறோம். குறைவுள்ளவனா இருந்தா அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்போ கேட்டாச்சு, பரத்துல இருந்து எனக்கு கிடைச்சிட்டு. அப்படி கிடைச்சிட்டுன்னா என்னை கண்டடைஞ்சிட்டானா அவன் எதை கண்டடைவானா? என் ஜீவனை கண்டடைவான்னு சொல்லிட்டார். கண்டடைகிறவன் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நித்தியத்துக்கு போற அந்த ஜீவன் இருக்கும். 10:27 என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. தீர்க்காயுசு. தீர்க்காயுசு கர்த்தருக்கு. நீதிமொழிகளோட சாவி என்னது? 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப அவருக்கு நான் பயப்படுவது எனக்கு தீர்க்காயுசை தரும், ஜீவனை கிடைக்க சொன்னார்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாலமோன் ஆண்டவரிடம் என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான், தேசத்தை ஆள்றதுக்கு. கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. ஆனா அவன் கேட்டது ஞானம். ஏன்னா அவரை கண்டடைஞ்சதுனால அவரை கேட்டான். ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு அபரிதமா கொடுத்து, அது வசனம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1 ராஜாக்கள் 3:9 கேட்கிறான். 12வது வசனத்துல ஆண்டவர் அவனுக்கு ஞான இருதயத்தை நிரம்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3:9 கேட்கிறாரு. சாலமோன் ஞானத்தை கேட்கிறாரு. 12வது வசனத்துல ஆண்டவர் கொடுக்கிறாரு. பிரசங்கி 12 கடைசி வசனத்துல நீதி 9 நினைக்கிறேன். நீதிமொழிகளை அநேகம் சாலமோன் எழுதினான் இருக்கு. இன்றைக்கு சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறவர் அவராக இருக்கிறார். அந்த ஞான போதனையில நாம் டெய்லி வளர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.